சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. தாவேகாவுடன் இணைந்து விஜயபாஸ்கர் பணியாற்ற வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், திரு விஜயபாஸ்கர் இப்போ வரைக்கும் அவருடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நிலைப்பாடு எதுவும் சொல்லாத நேரத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க பேசிக்கிறது என்ன, விவரிங்க. அதிமுக தலைமையிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நேற்று தனது MLA பதவியை விராலிமலை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தார். தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் இன்று புதுக்கோட்டையிலான அவருடைய அதாவது அதிமுகவில் உள்ள விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் நடத்தினார். இதுல மாவட்டத்தில் உள்ள 24 ஒன்றிய செயலாளர்கள், 18 ஒன்றிய செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதே போன்று 8 நகர செயலாளர்கள், 6 நகர செயலாளர்கள், இதே போன்று ஒவ்வொரு அணியில் இருந்தும் பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் விஜயபாஸ்கருக்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜயபாஸ்கர் கடந்த காலங்களில் அதிமுகவிற்கு அளித்துள்ள பங்களிப்பு என்ன, அதை தலைமை உதாசீனப்படுத்திவிட்டு அவரை கட்சியிலிருந்து நீக்கிய போதும் எந்த விதமான மாற்று கருத்தும் கூறாமல் அவர் ஒதுக்கியே இருந்தார். அதில் தொடர முடியாதபடிதான் நேற்று தனது MLA பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த நிலையில் அவர் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும். அவ்வாறு அவர் செயல்பட்டால் நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவை அவருக்கு தெரிவிப்போம் என்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்து தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள் அவர் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் சேருவதற்கான முடிவை எடுத்துவிட்டார். இன்னும் அதற்குண்டான ஆலோசனைகள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவில் தமிழக முதலமைச்சர் விஜய் விரைவில் அவரை அழைத்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அவ்வாறு இணைந்தால் நாங்கள் முழுவதும் அதிமுக, அதாவது அதிமுக மாவட்டத்தில் உள்ள அதிமுகவில் 75% விஜயபாஸ்கருக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விடுவோம் என்று அவங்க தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் மாவட்டத்தில் அதிமுக கிட்டத்தட்ட 75% மேற்பட்டோர், அதாவது 24 ஒன்றிய செயலாளர்கள், 15 ஒன்றிய செயலாளர்கள், அதே போன்று 8 நகர செயலாளர்களில் கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்டோர் இங்க விஜயபாஸ்கருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதனால் இவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுகவில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றே தற்போது கருதப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.